குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். பிள்ளைகள், இதை பார்த்துட்டு இருக்க எல்லா அறிவான குழந்தைகள், என்னுடைய ரேக்கி செல்ல குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று ஓகோன்னு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது செல்வம் பெருக 9 டிப்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் செல்வத்தை பத்தி பேச வேண்டி இருக்குது. காலகட்டமே இட்ஸ் லைக் தட். So everybody wants money. யாரா இருந்தாலும் சரி, அந்த பூமிக்குள்ள கொண்டு போய் புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம்? நமக்கு பைசா இல்லாம முடியாது கண்ணுங்களா, இல்லையா? எங்க பைசா இல்லாம நம்ம மாட்டு தூக்கி கொண்டு யார் போடுவாங்க? நடக்காத காரியம். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த செல்வத்தை பெருக்கிறதுக்கு நமக்கு ஒரு 9 டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். இன்னொன்னு, நிறைய விஷயங்கள் அம்மா சொல்றேன்னா நிறைய படிக்கிறேன், நாவும் மகளும் படிக்கிறேன். என்னுடைய புக்ஸ் உங்களுக்கு காமிச்சா நீங்களாம் பயந்துருவீங்க. அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். ஒரு 10, 20, 30 பீரோல் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு நாங்கள் சேகரிச்சு வச்சிருக்கேன். அது ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவுலாம் உங்களுக்கு ஒரு எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை தௌசிங் பண்ணி நல்லா இருக்குமான்னு பார்த்து, அதை ஆராய்ச்சி பண்ணி நல்லா இருக்குமான்னு பார்த்து, இது ஒர்க் அவுட் ஆகுமா எல்லாம் பண்ணி உங்களுக்கு போட்டா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கே கஷ்டம், அதை படிச்சுட்டு தொடக்கி விட்டுறீங்க. இதை வேற யாருக்காவது இது நல்லா இருக்கே நீ செஞ்சு பாரு, நீங்க செஞ்சு பாய்ச்சி நடக்கலன்னா கூட அடுத்தவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. நீங்க எத்தனை பேரு ஐயா நீ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம என்னதான் கிடைக்குது பாருங்களேன் அப்படிங்கிறது சில்வர் பாஸ்ல கிடைக்குதுன்னா பேசுறது இல்ல, இந்த என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். இல்ல அப்படி சொல்லலாம்ல கண்ணுங்களா? இல்ல நான் ஒவ்வொரு டைம் அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் அடிங்க, இதெல்லாம் நான் பேசலாமா? 73 வயசாயிடுச்சு எனக்கு. நீங்க தான் பார்த்து அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். எனக்கு உங்க பொறுப்பு உண்டு. நீங்க நல்லா இருக்கணுங்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ஆனா அதே சமயம் எனர்ஜி ட்ரெஸ் நல்லா இருக்குங்க பொறுப்பு உங்க கையில இருக்கு. புரிஞ்சா கண்ணுங்களா? செய்வீங்களா? ஐ லவ் யூ. தென் கம் டு த பாயிண்ட். செல்வம் பெருக 9 டிப்ஸ்ல முதல்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, பெட்டர் டு டேக் 5 அரச இலை. அந்த அரச இலைக்கு இருக்க மரியாதை வேற. இல்ல 5 ஆழ இலை, அரசு ஆழ. அப்படி இல்ல ஐயா சாமி அதெல்லாம் எனக்கு கிடைக்கல, 8 வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலைன்னா 8 எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சா? இது எங்க எப்ப எடுக்கணும் அப்படின்னா, சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஏஞ்சல் நம்பர் 1122 அப்படின்னு எழுதுறீங்க. என்ன எழுதணும்? 1122. ஏன்னா இந்த நம்பர் வந்து எப்பவுமே ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் மணி அது கொடுக்கக்கூடிய ஒரு பவர். இந்த நம்பர்லாம் எனக்கு அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு நம்பர் வந்து படிக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகும், 100 தடவை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது அதோட வீச்சு என்ன. நீங்க நான் கையை அப்படி அடிச்சா ஒரு வீச்சு, இது ஒரு வீச்சு, அப்படி கரெக்டா நாள் ஏங்க கைடு தானே அடிச்சிங்க அப்படின்னா, கையில அடிச்சது ஒரு விஷயம் இருக்குல்ல. 1 1 2 2 அப்படி அடிக்கிறேன். 1 2 3 1 2 3 இது வேற விஷயம். புரிஞ்சிச்சா? அப்ப
every action, if I do like this, 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 எல்லாம் ஒரு என்ன பண்ணுது, இங்க இருக்கிற காஸ்மிக் பிரபஞ்ச எனர்ஜியில வேலை செய்யுது. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 11-22 நீ எழுதுனேன்னா உனக்கு தங்கு தடை இல்லாம பணம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11-22 ஒரு ஏஞ்சல் நம்பர். புரிஞ்சுதா? நீங்க எத்தனை ஏஞ்சல் வச்சுக்கீங்க? கட்டாயம் ஜேடு ஏஞ்சல் வேணும் வேணும் வேணும். புரிஞ்சுதா? ஜேடு ஏஞ்சல், இந்த ஜேடு விளக்கு, இது ரெண்டை வச்சு நம்ம நிறைய பணத்துக்காக பண்ணலாம். இப்ப இந்த ஜேடு விளக்க நீங்க வச்சுக்கணும். அது இல்லையா அப்படின்னு ஜேடு விளக்குன்னு ஒரு ஜிட்டி விளக்க இமேஜின் பண்ணிக்கோங்க. லைஃப் இஸ் நத்திங் பட் இமேஜினேஷன். நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு சாதாரண ஜிட்டி விளக்கு கூட வச்சுக்கலாம். நான் இப்ப அதனுடைய தாற்பயத்தை சொல்றேன். இதை வச்சுக்கிட்டேன்னா இந்த பவர். சரி, ஒரு மாத்திரை இருக்கு, அதை 100 மில்லிகிராம்ல போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பவர், 500 மில்லிகிராம்ல போட்டா அதுக்கு ஒரு பவர் சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன, 500 மில்லிகிராம் பிடி, 250 மில்லிகிராம் டிடிஎஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 250 மில்லிகிராம் போட்டா 3 வேலை போடும், 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் போட்டா 2 வேலை போடும் அப்படிம்பாங்க. அது எதுக்காகன்னா தட் எஃபிகசி. புரிஞ்சுதா? அந்த ட்ரக்களுடைய எஃபிகசி அதான் சொல்றேன். எனக்கு என் பாஷையில சொல்றேன். புரிஞ்சிச்சா? அப்ப இது மாதிரி தான் இப்ப இந்த ஜேடு விளக்குறப்ப அது பூமியில இருந்து கிடைச்ச ஒண்ணு, அதனுடைய விளக்கு, அதனுடைய தாற்பயம் வேற. அதனால இதை நீங்க யூஸ் பண்ணி இந்த காரியத்தை பண்ண போனீங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணலாம், இந்த ஏஞ்சல் நம்பரை இந்த அரசியல அல்லது என்ன சொல்லியிருக்கேன், அல்லது ஆலையில் அல்லது வெத்தலை, வெத்தலையில நல்ல பேனா, இந்த மார்க்கர் இருக்குல்ல, பர்மனன்ட் மார்க்கர்ல இந்த நம்பரை எழுதுறீங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு யந்திரம் ஒண்ணு இருக்கு. நான் இப்ப முதல் பாயிண்ட சொல்லிட்டேன். இது என்ன பண்றீங்க, ஒரு ஷாப்ல வியாபாரம் நடக்கணும், ஒரு இதுல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஜேடு இல்லைன்னா ஒரு பைரைட்டு, அதுக்கப்புறம் கார்னட்டு, என்ன அப்படி இல்லை. இந்த பாருங்க, நீங்க 112 கவலையே பட வேண்டாம். இந்த வச்சிருக்கு 1122, இந்த 112 அப்படியே வச்சுக்க வேண்டியது, அங்க வச்சிட வேண்டியது. இல்லாட்டா இன்னொரு நம்பர் இருக்கு 808520741 வித் ஏஞ்சல் சிஜில். இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க, இதை கட்டாயம் கிடையாது. இட்ஸ் அப் டு யூ. இந்த பைரைட் சூப்பர் சூப்பர் சூப்பர். இதை உங்க கேஷ் பாக்ஸ்ல போட்டு வைங்க. புரிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பைரைட் பிரேஸ்லெட், அப்புறம் கார்னட் பிரேஸ்லெட், அதெல்லாம் முடிஞ்சவங்க வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. இன்னொன்னு ஸ்டைலா மாட்டிக்கிறதுக்கு ஜேட்ல நமக்கு தொங்க விட்டுது. அப்புறம் இதெல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப எப்படி யூஸ் பண்ண போறோங்கிறத நம்ம பேசுவோம். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா, மகா மந்திரம் ஒண்ணு இருக்குது. என்ன மந்திரம்னா, மகா மயூரி மகாஸ்தம பிராப்தா, மகா மயூரி மகாஸ்தம பிராப்தா. திரும்ப 3 தடவை சொல்லிடுறேன். மகா மயூரி மகாஸ்தம பிராப்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க, இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். 5931997 சுத்தி குசம். குசம்ங்கிற கிரிட்டுக்குள்ள, இந்த கிரிட்ட பத்தி கலக்க போறேன் பாருங்க, கிரிட்ட பத்தி அப்ப தெரியும். புரிஞ்சிச்சா? அந்த 8 வெத்தலை அப்படி இல்லைன்னா 5 அரசையில, 5 நம்மளுடைய இந்த ஆலயம், இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இந்த நம்பர் எழுதிடணும். இந்த நம்பரை எழுதிட்டு ஒரு பக்கம் நம்பர், ஒரு பக்கம் இந்த எந்திரா அப்படின்னு எழுதலாம். இல்ல எந்திராவை தனியா எழுதி நீங்க கீழேயும் வச்சிடலாம். நீங்க என்ஜிஎஸ்ல கேட்டா அவங்க தருவாங்களா, அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். எனக்கு இதை பத்தி ஐடியா இல்லை. சரிதானா? அதை வச்சுட்டு இதை ரெடி பண்ணிட்டீங்க. வச்சுட்டீங்களா? இப்ப ஜேடு விளக்கோ இல்லைன்னா ஜிட்டி விளக்கோ உங்க இஷ்டம் வச்சுட்டு அதுல கொஞ்சோண்டு ஜாஸ்மின் ஆயில் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? ஜாஸ்மின்ங்கிறது கிடைக்கும். இல்லாட்டா ஒரு மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க. புரிஞ்சிச்சா? மல்லிகைப்பூ போட்டு அந்த விளக்கை ஏற்றிக்கோங்க. விளக்கை ஏற்றிட்டு தான் அந்த மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இப்ப ஒரு ஸ்விட்ச் வேர்ட், டிவைன் மணி கவுண்ட், அதை வைக்கிறப்ப டிவைன் மணி கவுண்ட். அப்ப இந்த பேப்பர்ல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு எவ்வளவு வேணும், 10 கோடி 15 கோடி அப்படின்னு எழுதி உள்ள வச்சு அதை கட்டிவிடுங்க. ஏன்னா சிகப்பு உள்ள நூலால கட்டியிருக்காங்க. கட்டிட்டு அது என்ன பண்றீங்க, ஒரு மூலையில வைக்கணும். புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது நல்லெண்ணெய், ஜாஸ்மின் ஆயில் போட்டு இந்த விளக்கை ஏற்றலாம். ஜாஸ்மின் ஆயில் கிடைக்கல அப்படின்னா
மல்லிகைப்பூ எசன்ஸ் கிடைக்கும். அந்த எசன்ஸை வாங்கி ஒரு டிராப் ஊட்டிட்டீங்கன்னா போதும். புரிஞ்சுச்சா? திங்கட்கிழமை தேங்காய் விளக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். எத்தனையோ வருஷமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. திங்கட்கிழமை தேங்காய் விளக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரமிட் சொல்லிருக்கு. இந்த கார்னேலியன், அதுக்கப்புறம் ஜேடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளுடைய யந்திரம் இல்லையா, குசா யந்திரம். இன்னொன்னு தன வரத்துக்குன்னு சொல்லி நம்மளுடைய அந்த காலத்து இல்லையா சித்தர்கள் கொடுத்ததுதான் தனவரத்துக்காக. இந்த தனவரத்துக்கு நம்மளுக்கு திருமூலவர்னு இருந்தாரு. அந்த திருமூல பாட்டுல இருந்து எடுத்ததுதான் இந்த யந்திரம். இந்த யந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இதையும் நீங்க அடியில வச்சுட்டு அதுக்கு மேல வச்சு நீங்க விளக்கேற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி. அடியில வச்சு விளக்கேற்றிக்கோங்க. வேட்டி கேளுங்க. சரி, நான் 100 சொல்லலாம், அது ஏதாவது ஒண்ணு படிக்கலாம், செஞ்சு பாருங்க. ஆனா இந்த விளக்கு ஏத்துறப்ப தாமரை திரி போட்டா சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. சோ தாமரை திரியை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் மட்டும். நான் எனக்கு இதை செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஃப்ரைடே அன்னைக்கு செஞ்சீங்கன்னா சூப்பரா கிடைக்கும். ஆனா தேங்காய் விளக்கு திங்கட்கிழமை மட்டும்தான் போடணும். சதானா அரிசி வச்சு அதுக்கு மேல போடணும். இப்ப முத்ராவை என்னன்னு பார்ப்போம். முத்ரா எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த நடுவிரலும் பெருவிரலும் இதை இப்படி வச்சுக்கிறீங்க உங்களா பார்த்து, இன்னொன்னு இப்படி பார்த்து வச்சுக்கிறீங்க. அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்றீங்க போதும். இந்த மந்திரத்தை சொன்னப்ப மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதாவது மகா மயூரி மகாஸ்தம பிராப்த, மகா மயூரி மகாஸ்தம பிராப்த அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்றப்ப இல்ல, மகா மயூரி மகாஸ்தம பிராப்த அப்படின்னு வச்சுக்கோங்க. இத அந்த இலையிலே எழுதிடுறீங்க. உங்க தேவைகள் என்னங்கிறது எழுதிடுறீங்க. 11/22 எழுதிடுறீங்க. இது ரொம்ப சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல். செய்யுங்க. காசு நிறைய வரட்டும், இல்லாதவருக்கும் கொடுங்கள். புரிஞ்சிச்சா? இன்னொன்னு குமா குமா நோ குமா குமா கும் கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. பிரபஞ்சத்துல ஏன் தான் நடக்காது? சில பேர் போட்டு கோடி கோடியா வரப்ப நமக்கே வரக்கூடாது. பிரபஞ்சத்துல எல்லாம் இருக்கு. அதை ரீச் பண்றதா எப்படி? அதுக்கு தான் இதெல்லாம் வழி. புரிஞ்சிச்சா? செய்யுங்க, நடக்கும். என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட். பாய்.